இங்க ஸ்ரீமதிங்கிற இந்த சின்ன பொண்ணு கிட்ட அவங்க தாத்தா நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த சொந்த வீட்டை வித்துறக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாரு. இந்த பொண்ணோட சித்தப்பாக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. நம்ம ஸ்ரீமதியோட அப்பாவும் ஒரு பெரிய குடிகாரா இருப்பாரு. கொஞ்ச நாளே பொண்டாட்டி புள்ளையனா விட்டுட்டு வேற ஊருக்கு ஓடி போயிருவாரு. இதனால இவங்களும் சொந்த வீடனா விட்டுட்டு வாடகைக்கு பழைய வீட்டுல இருப்பாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த பரம்பரை வீட்டை சித்தப்பா விற்க போறேன்னு சொன்னனால நம்ம சித்தப்பா மேலேயே நம்ம ஸ்ரீமதி கேஸ் போட்டிருப்பா. வீட்டுல அவங்க அம்மாவும் 30 வயசு ஆகியும் இவளுக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. சித்தப்பாவோட 2 பசங்களுமே வேலைக்கு போகாம பொறுப்பு இல்லாம வீட்டுல உட்காந்து லூடோ கேம்ஸ்னா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீமதியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெரிய ஹோட்டல் மேனேஜரா இருப்பா. அங்க வேலை பார்க்கிற ஒருத்தவரு நான் இந்த வேலையை விட்டு நின்னுக்கிறேன், நான் பார்ல வேலை பார்க்க போறேன், அங்க நிறைய டிப்ஸ்னா வரும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஸ்ரீமதியை அவங்க சித்தப்பா மேல கேஸ் போட்டனால அன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங்கும் வருது. என்னன்னா உங்ககிட்ட அந்த வீட்டுக்கான பத்திரம் ப்ரூஃப்னா எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அந்த வீட்டை உங்களால விற்க முடியாது. ஏன்னா உங்க வீட்டு வாரிசை சேர்ந்தவ தான் அந்த ஸ்ரீமதியும், அவளுக்கும் இதுல பங்கு இருக்கு. நீங்க வெளியாள்கிட்ட பரம்பரை வீட்டை விக்கிறதுக்கு ஸ்ரீமதிக்கு விருப்பம் இல்ல. அப்படியே அந்த வீட்டை விக்கணும்னா நீங்க ஸ்ரீமதி கிட்டே வித்துருங்க, அதுக்கு நான் 6 மாசம் டைமும் கொடுத்துறேன்னு ஜட்ஜும் சொல்லிடுறாரு. அந்த வீட்டை எப்படியாவது பணத்தை பிரட்டி வாங்கணும்னு நம்ம ஸ்ரீமதியும் என்னென்னமோ யோசிக்கிறா. நம்ம ஸ்ரீமதி தங்கி இருக்கிற ஹவுஸ் ஓனரோட பையனும் நீ ஏதாச்சும் பிசினஸ் பண்ணு, அது மூலியமா காசனா பிரட்டிடலாம்னு சொல்றான். நம்ம எந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு நம்ம ஸ்ரீமதியும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் சொந்த ஊர்ல ஒயின் ஷாப் இல்லையேன்னு வெளியூர்ல போய் சரக்கனா வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஸ்ரீமதிக்கு ஒரு ஐடியா வருது, சொந்த ஊர்லயே ஒரு பார் ஒன்னு ஓபன் பண்ணிரலான்னு வீட்ல எல்லார்கிட்டயுமே நான் பார் ஓபன் பண்ண போறேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.